சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் அவரு மதுரை மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர், அந்த அதிகாரிகளோட ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. அவர் மதுரை வைகை ஆற்று கடந்து போகும்போது, இந்த ஆறு இருக்குது ஆனா தண்ணியே இல்லை நதியில அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு, துப்பாக்கி எடுத்து போருக்கு போவது மட்டும் தேசபக்தி இல்லை, நதிகளில் மீட்டெடுப்பதும் தேசபக்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுப்பாளுநர் பொறுப்போடு நடந்துக்க வேண்டாமா, இவருக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு, இப்போ அமைச்சராக இருக்காரு, அமைச்சர் வன்னியரசு, அப்புறம் எம்பி சு வெங்கடேசன் இவங்கெல்லாம் கண்டிச்சிருக்காங்க. தாவேகா அமைச்சர்கள் நிர்மல்குமார் கூட இதை கண்டிச்சிருக்காரு. பொதுவாக பாஜகவுக்கு இணக்கமாக போகிறாங்க, பாஜகவோட செயல் திட்டத்தை அவங்க நிறைவேற்றுறாங்க அப்படின்றலாம் பேசப்படுறது உண்டு இந்த ஆட்சியில். இப்போ ஆளுநரோட இந்த ஆய்வை எப்படி பார்க்குறீங்க? பொறுப்பு ஆளுநர் பொறுப்போட தான் பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி தண்ணியெலாம் வறண்டு போகுதுங்கிறது ஒரு பொறுப்பு தானே. தண்ணி வறண்டு போகிறதுக்கு காரணம் அவர் தூர்வாடுறதை பற்றி பேசுகிறார் போல இருக்கு. அது பெரியார் டேம்னு ஒன்று இருக்குது. அது இன்னொரு மாநிலத்திலிருந்து தான் தமிழ்நாட்டுக்கு அந்த தண்ணி வருது. ஸோ மையமான பிரச்சனை அந்த அணையில் தண்ணி திறந்து விட்டால் இங்கே வரும். அந்த ஒப்பந்தம் அது சார்ந்து தான் அது மையமாக இருக்குது. இருந்தாலும் அவர் தூர்வாடுறது, வாங்க எல்லாரும் மிலிட்ரிக்கு போகிறதுக்கு பதில் இங்கே வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு சமூக அக்கறை சார்ந்து நீங்கள் செய்யலைன்னா ஆளுநர் மாளிகை செய்யும். ஆளுநர் மாளிகை சுற்றி கூட ரொம்ப முள்ளு புதரெல்லாம் இருக்குங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது புதுசு இல்லை. போன முறை ரவி ஆளுநராக இருக்கும்போது அவர் மாநில அரசு அதிகாரங்களில் தலையிடுறதுக்கு முயற்சி பண்ணார். அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு தளபதி ஸ்டாலின் தலைமையிலான அரசோட கடுமையான எதிர்ப்பின் காரணமாக அவர் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு முன்னால் பன்வாரிலால் புரோஹித் இருந்தார், எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது. அவர் இதெல்லாம் பண்ணார். அவர் போய் அதிகாரிகளை பார்ப்பார், ரோடு குப்பையாக இருக்குது வாங்க பெருக்கலாம் அப்படின்னு பெருக்குவார். எல்லா வேலையும் அவர் பார்த்தாரு. ஏன் அன்னைக்கு பார்த்தாரு? ஏன் ஆளுநர் ரவி ரொம்ப கடுமையான எதிர்ப்பு திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கும்போது கூட ஏன் ஆளுநர் ரவி பார்க்கல? இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் ஏன் அதை பார்க்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது பன்வாரிலால் புரோஹித் ஏன் பார்த்தாருன்னா, இது நம்ம கவர்மெண்ட்டு அப்படிங்கிற உரிமை அவர்கிட்ட இருந்தது. அதனால் என்ன பண்ணாருன்னா, நாமளும் ஒரு அமைச்சர் மாதிரி தானே அப்படின்னு அவர் இறங்கி வேலை பார்த்தாரு. அன்னைக்கு இருந்த அரசில் பெருசாக அதை கண்டுக்கவும் இல்லை. நமக்கு இணக்கமான அரசுங்கிறதுனால அவங்க பெருசாக எடுக்கல. ஆனால் அன்னைக்கு யார் அதை கண்டிச்சதுன்னா, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தான் பன்வாரி புரோஹித்துக்கு எதிரான கடுமையான போராட்டங்கள் நடத்தினார். ஏன்னா அன்னைக்கு அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அவர் அதிகாரத்தில் தான் அவர் தலையிடுறாரு. இவர் எதிர்க்கட்சி தலைவராக இவர் அமைதியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி மேலே ஊழல் குற்றச்சாட்டுக்கு கரப்ஷன்னு சொல்லி போய் பன்வாரில் புரோஹித்துக்கிட்ட மனு கொடுத்துட்டு வர்றாரு. ஆதாரத்தோட எல்லாம் வந்திருக்குதுன்னு கொடுத்துட்டு வந்தவர் தான், இந்த அரசு ஊழலாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தவர் தான் பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக போராட்டத்தை நடத்துறாரு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி மாநில சுயாட்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. மாநில உரிமைகளுக்காக, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு மாநில உரிமைகளுக்காக உருவாக்கின கட்சி. அப்போ மாநில உரிமைகள் பறிக்கப்படும் போது அங்கே ஆட்சியில் திமுக இருக்குதா அதிமுக இருக்குதாங்கிறது பிரச்சனை இல்லை. மாநில உரிமைகளுக்காக போராட வேண்டியது நமது கடமைங்கிற அடிப்படையில் தான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை அறிவித்த அன்னைக்கு இருந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக கவர்னர் போய் பார்த்து மனுலாம் கொடுத்த ஊழல் ஆட்சியாக இருக்குதுன்னு கொடுத்த அவர் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கவர்னருக்கு எதிரான போராட்டம், கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம்லாம் நடத்தினார். பன்வாரிலால் புரோஹித்துக்கு எதிராக கடுமையான போராட்டத்தை நடத்தினார். நீங்கள் மாநில அதிகாரத்துக்கு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது திமுக வரலாறுல மாநில சுயாட்சி சார்ந்து வருது. ஏன்னா அன்னைக்கு 76 எமர்ஜென்சி வரும்போது கலைஞர் எமர்ஜென்சியை எதிர்த்தார். மாநில அதிகாரத்தில் தலையிடுகிறதுன்னு சொல்றதுக்காக எதிர்த்து தான் தன் ஆட்சியவே இழந்தார் அவர். இப்போ அதோட நீட்சின்னும் போது அவர் அதை கண்டிச்சாரு. பெரிய போராட்டங்கள் நடத்தினாரு அன்னைக்கு இருக்கிற தளபதி ஸ்டாலின். அன்னைக்கு இருந்த பன்வாரிலால் புரோஹித்து கூட ஸ்டாலின் நாட்கள் எண்ணப்படுகின்றன, 7 நாளில் உன் கதையை முடிச்சிருவேன்லாம் பேசினார் பன்வாரிலால் புரோஹித். அதற்கு பிற்பாடு அவர் கதை தான் முடிஞ்சு அப்புறம் இவர் ரவி இல்லை முதலமைச்சராக இவர் வந்தார். பன்வாரிலால் புரோஹித் இருக்கும்போது தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தபோது ஸ்டாலின் கதையை 7 நாளில் முடிப்பேன்னு சொன்னார் பன்வாரிலால் புரோஹித். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் சட்டசபைக்கு மிக சிறந்த ஆட்சி, இதுபோல் ஆட்சி இந்தியாவிலேயே இல்லைன்னு சொல்லி பன்வாரிலால் புரோஹித் பாராட்டி பேசிட்டு போனார். இதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. அப்போ இன்னைக்கு ஏன் இந்த அரசு இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் கவர்னர் எவ்வளவோ மோசமான விஷயங்கள்லாம் பண்ணியும் கூட
அவர் மாநில அதிகாரத்தில் தலையிடாமல் இருந்தது காரணம்னா, இங்க போர் குணம் கொண்ட ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, அரசு இருந்தது, திராவிட மாடல் அரசு. அதனால அமைதியா இருந்தாங்க. வந்து 2வது, 3வது மாசத்துல இன்னைக்கு ஏன் வந்து மதுரையில கவர்னர் இறங்கி அதிகாரிகள கூப்பிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து எச்சரிக்கை வேற குடுக்குறாருல்ல அரசுக்கு. நீங்க செய்றீங்களா? இல்ல நான் செய்யட்டா? அப்படின்னு கேட்கிறாருன்னா, இந்த அரசு நம்ம கவர்மெண்ட் என்ன நம்ம பயலுக அப்படின்ற மாரி ஒரு அணுகுமுறை அவர்ட்ட இருக்குது. கவர்னர் கேட்டுக்கொண்டதன் பேர்ல தேசிய கீதம் 2 முறை பாடிட்டாங்கல்ல கவர்னர் சட்டமன்றத்துல. கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் பாடியிருக்கிறாங்க. கவர்னர் உரை அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு உரையா வந்து இவங்களே கொண்டாடினாங்க. கவர்னருக்கும் இவங்களுக்குமான உறவு ரொம்ப சிறப்பாவே இருந்தது. அதனால கவர்னர் இல்ல ஒன்றிய அரசோட நாங்க ஒரு மோதல் போக்கு விரும்பல. ஒரு அதான் இணக்கமான அதன் காரணமா தான் கவர்னர் உள்ள வந்திருக்கிறாரு இப்போ. மோதல் போக்கு விரும்பலன்னு நம்ம ரூட் தானே. அதனால போன அரசு எடப்பாடி கவர்னர் அரசு எப்படி மோதல் போக்கு விரும்பாம பாஜகவோட இணக்கமா இருந்து கவர்னர் இங்க செல்வாக்கு பெற்றிருந்தாரு. அது மாரி இங்க வேற இப்ப மாநிலத்துல நீங்க விஜய் வந்து தாவேக அரசு வந்து பாஜகவோட இணக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல அந்த இணக்கமா இருக்கிறதுக்கான இன்னொரு விஷயமா தான் இந்த மாதிரி கவர்னர்கள் வெளியில வந்து இந்த பேசுறாங்க. நிர்வாகம் அப்ப விஜய் சொல்றாரு நாங்க ஒன்றிய அரசோட இணக்கமா செயல்படுவோம். ஆ, ஆனா ஒரு அது சொல்றாரு இணக்கமா அது செயல்படும் நிர்வாக ரீதியா இல்ல நிர்வாக ரீதியா. ஆ. மற்றபடி ஒன்றிய அரசு பாஜகவுக்கு எதிராக என்ன பேசியிருக்கிறாரு? இணக்கமா பேசுறது மட்டும் சொல்லியிருக்கிறாருங்க. கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல இல்லங்க அவங்க பேசுறாங்கல்ல. கூட்டணி கட்சிகள் முதல்ல இருந்தே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவர் என்ன பேசியிருக்காரு? முதலமைச்சரா என்ன பேசியிருக்கிறார்? எதிராக எதிலுமே இணக்கமாக செயல்படுவோங்கிறது மட்டும் பேசியிருக்காரு. மாறாக ஒன்றிய அரசுக்கு எதிராக என்ன பேசியிருக்கிறாரு? பாஜகங்கிற மதவாத கட்சிக்கு எதிராக என்ன பேசியிருக்கிறாரு? ஏங்க தான் படத்தை ரிலீஸ் பண்ண உடலன்னும் போது இவர் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாருல ஆளுங்கட்சியா வர்றதுக்கு முன்னால. அப்பா என்ன பேசினாரு? இப்ப என்ன பேசியிருக்காரு? இல்லாத பாஜகவை எதுக்கு பேசணுங்கிறாங்க. அப்ப அதுதான் கவர்னர் பாக்குறாரு. இப்ப மட்டும் ஏங்க பேச போறீங்க? இப்பவும் கவர்னர் வந்து அதிகாரத்துல தலையிட்டாரு. நீங்க சொல்ற முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் ஆதரிச்சு பேசுனாங்கன்னு சொல்றீங்க. அவங்க தரப்புல யாரும் பேசவே இல்லை. இப்ப பேசுவாரா விஜய்? நீங்களே சொல்றீங்கல்ல அவர் வந்து இணக்கமா போகணும்னு சொன்னாரு. இந்த கவர்னர் மாநில ஆட்சி தலையிடுறாருன்னு சொல்றீங்க. அப்ப முட்டு கொடுப்பவங்க எல்லாம் போய் வந்து அவங்க இது ரோல் நம்ம பத்தியா பண்ணலாம்னு அவங்க ஒரு முட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கீங்க. இப்ப விஜய் என்ன ரோல் பண்றாரு? விஜய் கண்டிக்கிறாரா? விஜய் வந்து கூட்டணி கட்சி தலைவர்கிட்டயே உறுதி கொடுத்திருக்காருல்ல. ஏங்க அவரோட ரோல் தாங்க பண்றாரு. இது கூட்டணி சமூக நீதி அரசு. இல்லங்க கூட்டணி கட்சிக்கும் இதுக்கு கவர்னர் மாநில முதலமைச்சர் ரோல் அவர் பண்றாரு, அமைச்சர் ரோல் அவர் பண்றாரு. இதுல பிரதானமாக வினையாற்ற வேண்டியது வந்து முதலமைச்சரா இருக்கிற விஜய் தான். அவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்லியிருக்கிறாரு? என்ன சொல்ல போறாரு? அதுதானே பிரதானமானது. இதுல வந்து இவரு சொன்னாரு, அவரு சொன்னாருங்கிறதெல்லாம் சினிமாவுக்கு வசனம் எழுதுறவர் சொன்னாரு. அவர் வெங்கடேசன். அப்புறம் இவரு ஒரு இன்னொரு அமைச்சர் போய் விட்டு கொடுக்குற அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு. அப்புறம் வேற அது இல்ல அத்தாரிட்டி விஜய் என்ன சொல்றாரு? அதானே முக்கியம். அவங்க அமைச்சர் ஆட்கள் இங்கேருந்து வெளியில கட்சியில இருந்து போய் அமைச்சராக இருக்கிறாங்களே எல்லா மற்றவங்கலாம். அவங்க வந்து எங்க தலைவர் அமைதியா இருந்தாருன்னா அது வேற கதை. பேசிட்டாருன்னா கோவம் அதோட முடிஞ்சிடும். அமைதியா இருந்தார் நடக்கிறதே வேறங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் பாஜக குறித்து அமைதியா தான் இருக்கிறாரு. ஒரு ஆணியுமே நடக்கலையே. பாஜக காங்கிரஸ் கூட இருக்காங்க, முஸ்லீம் லீக் கூட இருக்காங்க, விசிகா கூட இருக்காங்க. ஆமாங்க. அவர் எப்படி பாஜக நிலைப்பாடு எடுப்பாரு? ஏங்க விஷயம் இருக்காங்கிறத சொல்லல. பேசலங்கிறத பத்தி தான் பேசுறேன். இவங்க இருக்காங்க. இவங்களே இப்ப பேசுறது இல்ல பாஜக எதிர்ப்பு தெரியுமில்ல. திமுகவோட இருக்கும்போது பாஜக எதிர்ப்பு பேசின விசிகா, அப்புறம் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் எங்க இப்ப பாஜக எதிர்ப்பு பேசுறாங்க? திமுக எதிர்ப்பு தான் பேசுறாங்க. எங்களை திட்டாங்க, எங்களை கூப்பிட்டாங்க, அண்ணா திமுக ஒண்ணு சேர்ந்து பேசுனாங்க தான் பேசுறாங்களே தவிர, இந்த 2 மாசத்துல பாஜக எதிர்ப்பு தான். பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க விஜயை தாங்கி பிடிக்கிறோம்னு சொன்னவங்க யாரும் பாஜக எதிர்ப்பே பேசுறது இல்லை இது வரைக்கும். எங்க பேசியிருக்கிறாங்க சொல்லுங்க? எந்த தலைவர் பேசியிருக்கிறாங்க? விஜய் விடுங்க. விஜய் மாதிரியே மாட்டாங்க அவங்க. அதுல சிபிஎம் சண்முகம் இருக்காருல்ல, அவர் தன்னை விஜயவே கருதுறாருங்க. அவரு அவங்க அமைச்சரவையிலே இடம் பெறல. இல்லைங்க, அது இல்ல. அவர் தன்னை ஒரு விஜய் மாதிரி ஒரு பெரிய மாஸ் லீடரா கருதுறாரு சண்முகம். அவர் பேசுற கருத்துக்கள், அறிவுரைகள்லாம் பாருங்க திமுகவுக்கு. திமுக ஏன் தோற்றது தெரியுமா? இதனால தாங்கிறாரு. அவர் என்னமோ இங்க அப்படி ஒண்ணும் சொல்றது இல்லைங்க தப்பு இல்லையே. 35 நான் என்ன சொல்றேன்னா, அவர் என்ன 35% ஓட்டு வாங்கி 107 சீட்டு அவர் ஜெயிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரு ஜெயிச்சது 2 சீட்டு. அதுவும் திமுக தயவுல தான் ஜெயிச்சிருக்கிறாரு. தனியா நின்னாங்கன்னா யாரு நின்னாலும் அவங்களோட கீழே வாங்குவார். புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட கீழே வாங்குவார். சீமான் எல்லாத்துக்கும் டெபாசிட்டுக்கு கீழே வாங்குற ஒரு கட்சி, தேர்தல் அரசியல் கட்சி சிபிஎம். அதோட கட்சி தான் சண்முகம். தேர்தலுக்கு முன்னாடி அவங்க கூட தானே கூட்டணி இல்லங்க, வச்சாங்க. அதைத்தான் அவங்களுக்கு நியாயப்படுத்துறாங்க. அவர் என்ன அறிவுரை கொடுக்குறாரு? திமுக ஏன் தோற்றது என்பதை கணிசல் எப்படி வெற்றி பெறணும்னு அவர் ஐடியா கொடுக்குறாரு. ஏங்க நீங்க அவர் என்ன கருதுறாருன்னா, சண்முகம் தன்னை விஜய் மாதிரியே ஃபீல் பண்றாரு. இந்த கவர்மெண்ட் நம்ம தான் நடக்குது, நம்ம தான் பண்றோம்னு சொல்லி மக்கள் செல்வாக்கு பெற்ற விஜயா தன்னை கருதிக்கிட்டு இப்ப என்ன பண்றாரு? விஜய் மாதிரி மாஸ் லீடர் மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு திமுக. அவர் ஒரு லீடர் தான். நீங்க மறுக்கலாம். லீடர்னா யாரு? எல்லாரும் தான் லீடர். யாரு லீடர் இல்லைன்னா? ஏன் டி ராஜேந்தர் கட்சி வச்சிருந்தார், அவர் லீடர். எல்லாரும் தான் லீடர். இல்ல வாச்சாத்தி விஷயத்துல அவரு கருத்து சொல்றது இல்லைங்க. தேர்தலில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறது, வழுக்கு மண்டையில் மயிர் முளைப்பது எப்படிங்கிறது வழுக்கு மண்டை சொல்லக்கூடாது. புரியுதுல்ல உங்களுக்கு?
இல்ல அப்படி நீ இல்லைங்க, வழுக்கு மண்டையில் மயிர் முளைப்பது எப்படிங்கிறத, மொட்டைத்தலையில் மயிர் முளைப்பது எப்படிங்கிறது சோ ராமசாமி கட்டுரை எழுதுனா சிரிச்சிருப்பீங்களா மாட்டீங்களா? அப்ப அவர் மொட்டைத்தலையை மெயின்டைன் செய்வது எப்படின்னா சோ ராமசாமி எழுதலாம். மொட்டைத்தலையில் மயிர் முளைப்பது எப்படின்னு எழுதக்கூடாது. அது மாதிரி சண்முகம் ஒரு தேர்தலில் திமுக எப்படி வெற்றி பெறணுங்கிறது அவர் சொல்லக்கூடாது. அவர் தனியா நின்னாருன்னா, தனியா இப்போ வந்து சேர்ந்து நின்று இருக்கிறாரு, எங்க போனாலும் சேர்ந்து நினைக்கிறாங்க. தனியா நின்னாங்கன்னா ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிற, கவுன்சிலர் தொகுதியில் கூட டெபாசிட் வாங்க முடியாதுங்கிறத கட்சி நிலைமை, தேர்தலுக்காக வந்த கட்சி நிலைமை. அவங்களே அப்படி பேசுறாங்க. இப்ப எங்க அதையும் கூட மாத்தி சொல்றாங்கல்ல. இப்ப திமுக கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது. இல்லங்க, நான் என்ன சொல்றேன், உங்களை கூட்டணியில வேணான்னு தானே சொல்றேன். நீங்க நில்லுங்கன்னு தானே சொல்றேன். நீங்க எல்லாமே கூட்டணியில ஜெயிச்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. சீட்டு நீங்க கொடுக்கல திமுகவுக்கு. திமுக இந்த முறை நீங்க 50 60 சீட்ல இல்லைங்க, 70 சீட்ல இல்லைங்க, 100 சீட்ல இல்லைங்க, எங்களுக்கு ஒரு 6 சீட்டு கொடுங்கன்னீங்களா? நீங்க கெஞ்சினது யாரு? ஒரு கட்சி கிட்ட போய் அப்ப கெஞ்ச வைக்கிறது யாரு? நான் என்ன சொல்றேன், கெஞ்சும் நிலைமையில தானே உங்க கட்சி இருக்குது. கொடுக்குற நிலைமையில தான் திமுக இருக்குது. கொடுக்குற நிலைமையில அதுதான் ஒரு பண்ணையார் மனநிலைன்றாங்க. இல்லங்க, திமுக கொடுக்குற நிலையில இருக்கும்போது திமுக வந்து இவங்க சவால் விடக்கூடாது. நீங்க ஜெயிக்கும், நாங்க இல்லாமல் நீங்க ஜெயிக்க முடியாதுங்கிறது காமெடியா இல்ல. நீங்க சீட்டு கொடுத்து இருந்தீங்கன்னா இதை சொல்லலாம். நாங்க சீட்டு கொடுத்து தான் திமுக ஜெயிக்குது, நாங்க இல்லாம திமுக ஜெயிக்க முடியாதான் லாஜிக் இருக்குது. ஏங்க இன்னும் 2 சீட்டு போட்டு கொடுங்க, நேற்று வந்தவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு போட்டு கொடுக்க கூடாதா? அப்படி ஏங்க 2 குறைச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கிற நீங்க, திமுக வந்து நாங்க இல்லாம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றது காமெடியா இருக்கு. இது சொல்ற அதிமுக சொல்லலாம், புரியுதா? தமிழ்நாட்டுல அதிமுக சொல்லலாம், இப்ப விஜய் கூட சொல்லலாம். இப்ப நாளைக்கு விஜயோட இவங்க மொட்டு கொடுக்குறாங்க, நாளைக்கு சீட்டு போய் நிக்கிறாங்க போனாங்கன்னு சொன்னா அப்ப விஜய் சொல்லலாம். அவர்கிட்ட தான் சீட்டு கேட்க போறாங்க. இப்பதான் 3 வருஷம் தான் அவர் கட்சி ஆரம்பிச்சு, நாங்க தான் ஜனநாயகத்தை காப்பாத்துறோம், நாங்க இல்லாம யாருமே இருக்க முடியாதுன்னு சொன்னா, யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்க கிட்ட போய் சீட்டு கேட்கறாங்க இல்லைங்க. கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டுருங்க, மாசா ஒருத்த விஜயகாந்த். இப்ப நீங்க சொல்றது புதுசு இல்ல. விஜயகாந்த் இதுக்கு முன்னால திமுக விட்டுருங்க, இதுக்கு முன்னால மக்கள் நல கூட்டணி. அங்க போயாவது நாங்க ஒரு 75 ஆண்டு கால கட்சி, 100 வருஷ பாரம்பரியம் எங்க கிட்ட கட்சி இருக்குது, நாங்க தான் உங்களுக்கு சீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்களா விஜயகாந்த் கிட்ட? அவர் ஒரு நடிகராக வந்தாரு, அவர் பார்த்து உங்களுக்கு சீட்டு கொடுத்தாரு. அதே தான் நடந்தது. இப்ப விசிகாவும் சொல்ற, நாங்க வந்து நாங்க இல்லாட்டி ஜெயிக்க முடியாது, கொள்கை இதுதான் ஒரு பண்ணையார் மனநிலை. அடிமையா பண்ணையார் மனநிலைங்கிறது சீட்டு வாங்கும் போது நீங்க சொல்லணும், வெளியே போயிட்டு சொல்லக்கூடாது. எவ்வளவு கோழைத்தனம் இது! பண்ணையார் மனநிலையா நடக்குதுன்னு சொன்னா அன்னைக்கு நீங்க சொல்லி வெளியே போயிருக்கணும். நீங்க ஒன்னும் பிழைப்புவாத கட்சி. வைகோ சொல்றாருல, அன்னைக்கு என்ன குற்றம் சாட்டுவாங்க, என்ன பழி சொல்லுவாங்க. அதாவது அவர் ஊழல் நடக்கிறத பாப்பாராமா, அப்போ வந்து கூட்டணியில இருப்பாராமா, சதுர அடியில ஊழல் பண்றாங்களாமா, பாத்துக்கிட்டாரு. ஏங்க கேட்கலன்னு கேட்டா கூட்டணியில தர்மம் வாங்குறாரு. அப்ப அவர் வந்து அங்க என்ன ஊழல் நடக்குதோ அதை பார்த்து சகிச்சுக்கிட்டு இருக்கிறது எவ்வளவு ஏய்த்தனம் அது. நீங்க ஏங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க, கேட்டா கூட்டணி தர்மம் என்னங்க இது? ஒரு கூட்டணி, இது ஒரு கூட்டணி தர்மம் மாதிரி, எவ்வளவு பெரிய ஊழல் இது. திமுகக்குள்ளில் நான் என்ன கேட்கிறேன், திமுகக்குள் சதுரடிக்கு ரேட்டு போட்டு வேலை பார்த்தது உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா தெரியும்னு சொல்றாரு வைகோ. அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இதை விட பெரிய ஊழல் வேற என்ன இருக்குது? அதை பார்த்துக்கிட்டு நீங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் அதுல? இப்ப எவ்வளவு பெரிய மோசடி இது தெரியுமா இவருக்கு? ஆனா என்ன தெரியும்னு சொல்லிட்டு அதை நீங்க கண்டிக்கலங்கிறது கூட விட்டுருங்க. திமுக அப்படி சதுரடிக்கு ஊழல் பண்ணாங்கிறது நீங்க தெரியும், இப்ப பேசுறீங்க, அதை நீங்க வந்து கண்டிக்கலங்கிறது இல்ல, நீங்க கொண்டாடுனீங்கல்ல. இது போன்ற ஒரு அரசு இல்லை, சதுரடியில் வியாபாரம் போட்டு சொன்னீங்களா அன்னைக்கு? இவரை போன்ற ஒரு முதலமைச்சர் இல்லை, இது போன்ற ஒரு திராவிட மாடல் அரசு இந்தியாவிலே கிடையாது, என்ன ஒரு ஆட்சி சொன்னீங்கல்ல. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சதுரடியில் வித்ததுதான் சொல்றீங்க. இதுல யாரோட யோக்கியது அம்பலமாவது? வைகோட யோக்கிய 50மாவது. சதுரடியில வித்தது உண்மையா இருந்தா இது போன்ற ஆட்சி இல்லைன்னு ஏன் சொன்னீங்க அன்னைக்கு? கண்டிக்கல இல்ல, நீங்க கண்டிக்க முடியல, கூட்டணியில எப்படி கண்டிக்க முடியுங்கிறது வேற. கண்டிக்க முடியல, கண்டிக்கலன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க கொண்டாடுனீங்கல்ல, சதுரடியில் இவ்வளவு சதுரடி விற்கிறாங்கன்னு. இப்பதான் நிம்மதியா இருக்கும்னு துரை வைக்க சொல்றாரு. ஏங்க அதாங்க, இவங்க எல்லாமே அதுதான் சொல்றேன். துரை வைக்க இப்பதான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்றாரு. ஏதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, பீட ஒழிஞ்சது, பீட ஒழிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அங்க இவங்க தான் ஒழிஞ்சிருக்காங்க. திமுக இவங்களை வெளியேற்றல. இவங்க தான் திமுகவை தலைவர் ஸ்டாலின் வந்து அன்னைக்கு ஒரு கல்யாணத்துல பேசினாரு. நம்ம ராசா அவர்கள் வச்சு வெளுவெளுன்னு விழுத்தார் கூட்டணி கட்சியில, தனியாவே நிக்கலாம் அப்படின்னு சொன்ன போது கூட அவர் திருப்பி பதில் சொல்லும்போது, நான் இந்த கூட்டணி கட்சியை யாரையும் நான் வெளியேற்றினது கிடையாது, கலைஞர் வெளியேற்ற சொல்ல மாட்டேன், அவங்களா போனாங்கன்னா போறதுதான் சொல்லியிருக்காரு. அப்ப பீடை ஒழிந்ததுன்னா இவர் தான் அது. திமுகவை விட்டு இந்த பீடை தான் ஒழிஞ்சுது, அது கூட சொல்ல தெரியல பாருங்க. அந்த பீடையை விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொல்லணும். அவர் சொல்ற வசனம் தத்தியா இருக்காரு அவரு. நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி ஒண்ணுமே இல்ல, பீடை ஒழிந்ததான். ஒழிந்ததுன்னா என்னது? இவங்க தாங்க அதுல இருந்து ஒழிஞ்சு வெளியே வந்திருக்காங்க. அவங்களா வெளியேற்றினாங்க, போகலாம் வேண்டாம்னு. யாரையுமே அவங்க வெளியேற்றல, இவங்களா ஒரு காரணம் சொன்னாங்க. எப்படி நாடகம் நடத்துறாங்க பாருங்க. விஜய் கட்சியோட மோசமா இருக்கிறாங்க இந்த ஆதரிக்கிறவங்க. நாங்க வந்து தலைவர் ஸ்டாலினை கேட்டுட்டு தான் முடிவு செய்வோம், நாங்க ஆரம்பத்தில் சொன்னாங்களா இல்லையா? ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை கேட்டுதான் முடிவு செய்வோம்னு சொல்லிட்டு காலைல ஒருக்கா ஸ்டாலினை பாக்குறது, மத்தியானம் ஒருக்கா அவரை போய் பாக்குறது, அவர்கிட்ட கலந்து பேசுறது, அவர்கிட்ட கலந்து பேசி சொல்றோம் அப்படிங்கிறது, என்னென்ன நாடகம் பேசினாங்க. ஒரு மாசம்
இவங்களுக்கெல்லாம் ஒரு கட்சி, கொள்கை, கோட்பாடு, பாஜக எதிர்ப்பு, சிறுபான்மை நலன்னு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி நடத்தணும்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்லை இவங்களுக்கு? ஒரு மாசத்துல சொல்ல மாத்தி மாத்தி பேசுறாங்க. விஜய் குறித்து அபிப்பிராயத்தை விட்டுருங்க. இந்த கூட்டணியில் பங்கெடுப்பதற்கு இவங்க சொன்ன யோக்கியத்தை சொல்லுங்க. யாருக்காவது குறைந்தபட்ச நாணயம் இருக்கா உங்களுக்கு? விஜய் நல்லா அம்பலப்படுத்திருக்காரு. என்ன ஏங்க, நான் இதுல வந்து என்ன சொன்னாங்க? நாங்க விஜயை ஆதரிக்கிறோமே தவிர திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம்னு யார் சொன்னது? திமுக சொல்ல, இவங்க தான் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாருங்க இவங்க எல்லாம் பேசுனதுக்கு. நாங்க அதை வந்து ஆதரிக்க செய்வோம் தவிர என்றும் நாங்க திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அவர் கூட தான் இருக்கிறோம், நாங்க விஜய் கவர்னர் கூட்டணி ஆட்சி வரக்கூடாதுன்னு இல்லைன்னு சொன்னாங்க. ஆதரிக்கிறோம். வெக்கம் இல்லாம அங்க போய் மைசூர் பாக்கு சாப்பிடுறாங்க மகாலிபுரம் ஹோட்டல்ல. கை கோத்து எல்லாம் பேசுவாங்க. ஏங்க, வேற என்னங்க சொல்றது? மைசூர் பாக்கி சாப்பிட்டு கை தூக்கி சாப்பிடுறேன். அதுல கூட அந்த தலைவர் வரல. இவங்க கிட்ட கை கோக்கிறது கூட இவர் கூட இவங்க கூட கை கோத்து நிக்கிறது கூட விஜய் வரலங்க. மைசூர் நல்லா சாப்பிட்டீங்களா, போங்க அப்படின்ட்டு பில்லு கொடுத்துறேன். இல்ல ஆனா இல்ல, நீங்க நல்லா சாப்பிடுங்க, பில்லு நான் ஃபுல்லா நான் பே பண்ணிருக்கேன், நீங்க பில்லு கொடுத்துருவீங்கல்ல, உறுதி தானே, அப்ப நாங்க நல்லா சாப்பிடுறோம் சாப்பிட்டு போயிருக்காங்க. கை கோக்கிறது கூட வரலங்க ஒரு தலைவர். ரொம்ப ரொம்ப மலிவா பேசுறாங்க. மலிவா இல்லங்க, மலிவா நடந்துக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆட்கள் இவங்க. இல்ல இஸ்லாமியர்கள் இப்படி ஒரு நான் என்ன சொல்றேன், இஸ்லாமியர்கள் இப்படி திமுக தலைவர் ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் என்னைக்காவது இவங்க அப்படி நடத்திருப்பாரா? ஒரு சாட்சி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எப்ப போனாலும் அறிவாலயத்துல பாக்குறது, எப்ப போனாலும் கூட வச்சு பேசுறது, எல்லா தலைவர்களும். மாணிக்கம் தாகூர் சொல்றாருல்ல, மாணிக்கம் தாகூர் யாரு? எங்களுக்கு மரியாதையே கிடைச்சிருக்கு. மாணிக்கம் தாகூருக்கு இப்ப மரியாதை கிடைக்குது. காங்கிரஸ்குள்ளார மாணிக்கம் தாகூர் ஒரு ஆறே கிடையாது. அவர் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் நின்னாரு. காங்கிரஸ் கட்சி தலைவராக பிரமுகராக அவர் இல்ல. காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிறவங்க எல்லாரும் அவரோட போயிருந்தாங்க. யார் பிரதிநிதியோ அவங்க தான் போக முடியும். தாகூர் அங்க பிரதிநிதியா? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எப்ப போனாலும் அன்னைக்கு தலைவர் ஸ்டாலினை வந்து கூட்டணி கட்சிக்காரர்கள் உரிமையோட பார்க்கணும். திமுக யாரும் பார்க்க முடியாது. இப்போ தொங்கணும், நம்ம எல்லாம் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், மற்றவங்களாம் இவங்க எப்போ டு தி பாயிண்ட், எப்போ வேணும் ஃபோனில் பேச முடியும், நேரில் போய் பார்க்க முடியும், எப்போ வேணும் சந்திக்க முடியும், உட்காந்து பேச முடியும். எப்பவுமே அவர் இல்லாம 2ஆம் கட்ட தலைவர்களோடு இவங்க சந்திக்க வச்சதே இல்லை அவர் தலைவர். அப்படி இருந்த அவங்க இன்னைக்கு போய் ஒரு தலைவரை பார்க்க கூட முடியல, மைசூர் பாக்கு சாப்பிட்டு இவங்க அவரு கூட கை கோக்க முடியல. அதெல்லாம் இவங்க எவ்வளவு மோசமா பேசுறாங்க திமுக குறித்து. கொஞ்சம் குறைந்தபட்ச நாணயம் வேண்டாம். ஆனா இஸ்லாமியர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு தலைவரை ஆதரிக்கிறாங்களான்ற ஆச்சரியமா இருக்கு விஜய அப்படின்னு காதர் மொய்தீன் சொல்லியிருக்காரு. ஏங்க, காதர் மொய்தீன் தான் நான் சொல்றேன், சேர்த்து தான் அவர் சொல்றேன். அவர் என்ன சொன்னாருங்க, இதே விஜய் போன்ல பேசுறதுக்கு அப்புறம் ஒரு பேட்டி கொடுக்குறாருல்ல, போன்லயே பேசுறாரு. யாருக்கோ பத்திரிகையாளர் இருந்தார். எனக்கு வந்து விஜய்னு அவருக்கு பேர் வரல, தாவேகான்னு தமிழக வெற்றி கழகம் தான் அது பேரு. ஆனா அவர் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்த அவர் தலைவர் இழுக்கிறார். பக்கத்துல இருந்து விஜய்னு ஒருத்தர் சொல்றாங்க. அந்த வீடியோ இருக்கு பாருங்க, விஜய்னு ஒருத்தர் சொல்றாங்க. விஜய் பேர் அவருக்கு வரல, அவர் சினிமாலாம் பாக்குறவர் கிடையாது. விஜய் மாதிரி ஒரு மாஸ் நடிகரே அவருக்கு தெரியல. நீங்க என்ன பொலிட்டிஷியனா இருக்கிறாரு, விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகரா இருக்கிறாரு, இவ்வளவு செல்வாக்கு செலுத்துறாருங்கிற தெரியாத ஒரு அப்பாவியா ஒரு அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு யாரோ சீட்டு கொடுக்க போறாங்க, யாரோ ஓட்டு போட போறாங்க, நம்ம எம்எல்ஏ ஆக போறாங்கிற மாதிரி தான் அவர் இருந்திருக்கிறார். விஜய் பேரே தெரியல அவருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, விஜய் பேர் தயங்கி சொல்லிட்டு எனக்கு விஜய் பேசினாரு. ஆனா நான் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து நேற்று ஸ்டாலினோடு இருந்தோம், இன்று ஸ்டாலினோடு இருப்போம், நாளை ஸ்டாலினோடு தான் இருப்போம், எதுவாக இருந்தாலும் அவரோட கலந்து பேசிதான் எடுப்போம்னு சொன்ன அவரு என்னென்ன பேசினாரு. அப்புறம் சோஃபா மாடல்னு சொன்னா கோச்சிக்கிறாங்கல்ல. திமுகவும் அதிமுகவும் சோஃபால ஒண்ணுமே கிடையாது, எங்க சோஃபால ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க எது சோஃபால ஒண்ணுமே கிடையாதுன்னா சோஃபா வந்த பிறகு கிழிச்சு பார்த்துருப்பாங்க போல, சரசரன்னு எல்லாம் இருக்குதுன்னு. வாடகை சோஃபான்னு சொல்லிட்டு வாடகை சோஃபா இல்லங்க, சோஃபாக்களை ஒண்ணும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கிழிச்சு பார்த்துருக்கீங்க ஏதாவது இருக்குதான்னு எல்லாரும். எங்க சோஃபால ஒண்ணும் இல்லை, நீங்க எப்போ வந்து பாருங்க, நாங்க கிழிச்சு பார்த்துட்டோம். இந்த அளவுக்கு அவங்கள வந்து காட்டமா பேசணும் இல்லைங்க, காட்டா பொதுவா சொல்றேன். அவங்க பேசுறாங்க இல்லங்க, எவ்வளவு மோசமா பேசுறாங்க, எவ்வளவு இழிவா பேசுறாங்க. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க பேசிக்கிறாங்க, அது மட்டும் நியாயம்? அதெல்லாம் அதெல்லாம் நீங்க ஏன் இன்னைக்கு பேசுறீங்க? அன்னைக்கு நீங்க கண்டிச்சீங்களா? அத நீங்க அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது உண்மையாக இருந்தால் வெளியில வந்து கண்டிச்சுட்டு அதுக்காக தான் வெளியே வரணும்னு சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களாங்க? அப்பவும் என்ன சொன்னீங்க? நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். என்ன நாணயம் இருக்கு இவங்க கிட்ட? குறைந்தபட்ச நாணயம் இருக்கா? சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐஎம்எல்ல கேட்கிறேன் நான். அன்னைக்கு நீங்க இந்த காரணத்தை நீங்க சொன்னீங்களா? திமுக அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி ஆரம்பிக்க பாக்குறாங்க, நான் கூட்டணி விட்டு வெளியேறணும் அன்னைக்கு நீங்க வந்திருக்கணும்ல, அவன் சொல்லிட்டா. உங்க நேர்மையான ஆளா இருந்தா அதை சொல்லி வந்திருக்கணும். ஆனா அப்பவும் நீங்க திமுகவோட நாங்கள் இருக்கிறோம், அப்புறம் சதுரடி வித்தால் நாங்க திமுகவோட இருப்போம், அதிமுக எடப்பாடி முதலமைச்சர்களாம் அதிமுகவோடு தான் இருப்போம், நேற்று இருந்தோம், இன்று இருந்தோம், நாளை இருப்போம், திமுக தான் நாங்க கொள்கை கூட்டணி, விஜய் வெளியில இருந்தா ஆதரிப்போம் தானே சொன்னீங்க. இப்ப ஏன் சொல்றீங்க? அப்ப யார் நாணயம் இல்லாத ஆளு? நீங்க நாணயம் இல்லாத ஆளு. அப்ப பிளக்வாதியா இருக்கிறீங்க. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா இருந்தா அரசியல்ல வெற்றி முக்கியம்ல. அப்ப ஏன் நீங்க பேசுறீங்க? வெற்றி தானே முக்கியம் உங்களுக்கு. வெற்றி எங்க ஜெயிச்சீங்க? இங்க தானே ஜெயிச்சீங்க. திமுக வெற்றியிடம் நினைச்சாங்க இல்லங்க, அது அந்த அப்ப வெளிப்படையா பேசுங்க. எங்களுக்கு தேர்தல் வெற்றி தான் முக்கியம், எங்களுக்கு இதுல கொள்கையெல்லாம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு அதிகாரம். இவங்களுக்கு வந்துங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த 2 சீட்டு கம்பெனி இருக்குல்ல, இந்த 2 சீட்டு கம்பெனில இது ஒரு பொற்காலம். இதை விட்டா அவங்களுக்கு காலமே அமையாது. அதை அவங்க பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது.
இந்த 2 சீட்டுக்கு இது ஒரு ஜனநாயகமாங்க. அதை கூட நான் என்ன பயன்படுத்த கேக்குறேன், முடியலையேன்னு ஒரு வைகோ வேதனைப்படுறாரு. ஒரு 2 சீட்டு வைத்துக்கொண்டு அமைச்சரவையில பதவி ஏற்கணும்னு நினைக்கிறது நியாயமா? ஜனநாயகமா அது? 2 சீட்டுக்காக வச்சுக்கிட்டு அவங்க நின்னு எலெக்ஷன்ல நின்னு இல்ல, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க, நான் குடுக்கறவங்களே நான் விட்டுருங்க. வேணான்றீங்க. உங்க நாணயத்தை நான் சொல்றேன். இவங்க தான் வந்து நாணயம் இல்லாதவர்கள் நீங்க சொல்றீங்கல்ல. நீங்க தான் பெரிய ஜனநாயகத்தை காப்பாத்த போற எல்லாம் சொல்றீங்கல்ல. நீங்க வந்து விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு கஷ்டப்பட்டு எலெக்ஷன்ல நின்னு ஓட்டு போட்டு வந்தவன் அமைச்சர் ஆக மாட்டான். நீங்க விஜய் தோக்கடிக்கணும். விஜய் எல்லாம் ஒரு மோசமான எலிமெண்ட். விசில் அடிக்கிறவன தியேட்டருக்கு அனுப்பு, சட்டசபைக்கு அனுப்பாதுன்னு சொன்ன நீங்க அமைச்சர் ஆயிடுவீங்க. விஜய் தான் இப்ப அமைச்சர் ஆகணும்னு ஒரு எம்எல்ஏ அமைச்சர் ஆக முடியாது. இது ஜனநாயகமா? இது என்ன நியாயம்? நீ எல்லாம் முற்போக்காளரா? என்ன இருக்கு? சிபிஎம் வெளியில இருந்து நீங்க ஆதரிக்கிறோன்றீங்களே, என்ன ஆதரிக்கிறீங்க இல்ல, வெளியில இருந்து? கூட்டணி ஆட்சி அமைவதற்கான ஒரு காலம் வந்திருக்கு. கூட்டணி ஆட்சியே வந்து நீங்க கூட்டணி ஆட்சி விஜய் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க அங்க போயிருக்கணும். நீங்க கூட்டணி ஆட்சி இல்லங்கிற கட்சியில இருந்தா ஜெயிச்சிருக்கீங்க. இல்ல, போயிருந்தா நீங்க என்னென்ன பேசியிருப்பீங்க? ஏங்க போறது போடலைங்க. திமுக ஜெயிச்சிருந்தா இவங்க என்னென்ன பேசியிருப்பாங்க? சிம்பிள் லாஜிக். ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இவங்க ரொம்ப சாதாரணமான இருக்கிறாங்க. ரொம்ப மலினமான அரசியல்வாதியா இருக்கிறாங்க. திமுக ஜெயிச்சிருந்தா இந்த சீனே இல்ல. திமுக இப்ப சதுரடிக்கு வித்ததை பத்தி வைகோ பேசியிருக்க மாட்டாரு. திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதுன்னு பேசி ஊழல் மலிஞ்சு போச்சு. பழைய ஆட்சியில ஊழல் அதிகமா இருந்துன்னு பேசுறாங்க எல்லாரும். பழைய ஆட்சியில வந்து தலித் மக்கள் மீது வன்முறை நடந்தது, நடவடிக்கை இப்ப உடனடியே நடவடிக்கை எடுக்கிறான்னு பேசுறாங்க. இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க பேசவே இல்லை. திமுக ஜெயிச்சு இருந்ததுன்னா இவங்களோட பிழைப்புவாதம், இந்த பிழைப்புவாதம் அப்படியே அங்க ஓடி இருக்கும். இதே கையை பிடிச்சி தூக்கி இருப்பாங்க. அங்க நடந்திருக்கும். இப்ப திமுக ஆட்சியில இல்லைங்கிறதுனால இங்க வந்து ஜெயிக்கிற கட்சியில இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன குறைந்தபட்ச நாணயம் இருக்கு? அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பங்கெடுத்துட்டாங்க. மீதி 2 பேருக்கு என்ன தெரியுமா கணக்கு? தன்னோட கட்டுப்பாட்டுல இயங்குது ஒரு அரசுன்னு அவங்க தாவேகா தலைவர் மாதிரியே இயங்குறாங்க. இது சரி கிடையாது, அப்படி கிடையாது, இது எங்க இதில் தான் இயங்குது, நாங்க இப்படிதான் இருப்போம். அதிகாரத்தோட பேசுறது இருக்குல்ல, அது இவங்களுக்கு ஒரு நம்மளை நம்பிதான் கட்சி ஓடுதுன்னு அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காப்புல விஜய். ஒரு வார்த்தை வாய் திறக்க மாட்டார். என்ன பண்றாப்புல? அதிமுக ஆளுகளை எடுத்துக்கிட்டே இருக்காப்புல. இப்ப 7 பேர் இருக்காங்க. இன்னும் 3 பேர் சேர்த்தா 10. இந்த 10 இருக்குல்ல, முட்டு 10க்கு ரீப்ளேஸ் பண்ற 10 ரெடி பண்றாரு தனி மெஜாரிட்டிக்கு. இவங்க ரிசைன் பண்ணி இடைத்தேர்தலில் விசில் சின்னத்துல இருந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா 118 சரியா போச்சு. நீ நீ ஒருத்தர் போனா என்ன போவாட்டி என்னங்கிற ரீப்ளேஸுக்கு தான் அது நடக்குது. இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது. அப்பவும் பேசல. என்ன பேசுவார் தெரியுமா? இப்ப வைகோ அங்க போனதுக்கு எல்லாரும் பேசுவாங்க, கூட்டணி தர்மமா? இப்ப போய் குதிரை பேரத்தை பத்தி பேசுவது கூட்டணி தர்மமா அப்படிம்பாரு. நாளைக்கே இங்க சீட்டு இல்லைன்னு வைகோ வெளியே திமுக சின்னத்துல நிக்க வச்சு நாளைக்கே இப்ப வைகோ சொல்லியிருக்கா, இடைத்தேர்தலில் மதிமுக நிற்கவில்லைங்கிறாரு. சொல்லியிருக்காரு, நிற்கவில்லை, சீட்டு கொடுக்கவில்லை. அதைத்தான் அவர் பில்டப்பா சொல்லுவாரு. நிற்கவில்லை அப்படின்னா, ஆனா உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு அப்படின்னு இருப்பாங்க. அப்படியா? நான் பாத்துக்கிறேன், நிற்கவில்லை அப்படிங்கிறது. எங்க எம்எல்ஏக்களை திமுக வாங்கியிருக்கு. அது என்ன ஒட்டக பேரமா, குதிரை பேரமா? யாரு அவங்க எம்எல்ஏ? அவங்க எம்எல்ஏ உதயசூர்ல தான் நின்று இருக்காங்க சட்ட ரீதியா. இல்ல, அதுவே நியாயமா? உதயசூரில தான் நின்று இருக்காங்க. இவர் அந்த எம்எல்ஏவை கொண்டு போய் குதிரை பேரம் பேசி விற்க பார்த்திருக்காரு. அவங்க என்ன, நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், என்னை கொண்டு போய் விற்கிறீன்னு அவங்க வெளியே வந்துட்டாங்க. எவ்வளவு அநியாயம் பாருங்க. அவரே சொல்லி ஏங்க என்னங்க யோக்கியதை இருக்கு? நீங்க வேற ஏதோ கேள்வி கேட்கணும் தம் கட்டி அயோக்கியத்தை நியாயப்படுத்துறீங்க. அவர் என்ன பண்றாரு? உதயசூரியன் அவரே பேட்டி கொடுக்குறாருங்க. ராஜினாமா பண்ண வைப்பாராம். பண்ண வச்சுட்டு அவரே வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு விஜய் சொன்னாருங்கிறங்க. எவ்வளவு மோசடிங்க இது. இதுவாங்க ஜனநாயகம்? அதே தொகுதியில எம்எல்ஏவா இருக்கிறவங்களும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு வேற கட்சியின் சின்னத்துல இவங்க நின்று திருப்பி அதே தொகுதியில் நிற்பாங்களாம். இது எவ்வளவு பெரிய ஊழல். இதை ஒரு தலைவர் வந்து வெளிப்படையா சொல்றாரு, வெக்கம் இல்லாம. இதை விட வேற என்னங்க மோசம்? மக்கள் அதெல்லாம் ஏத்துக்குவாங்க. மக்கள் எதை ஏத்துக்க மாட்டாங்க. பாஜக ஏத்துக்கிறாங்க, மசூதி அடிக்கிறது ஏத்துக்கிறாங்க, தலித் மக்களுக்கு எதிரான வன்முறையை நியாயப்படுத்துற மக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க ஒத்துக்க முடியுமா? நீங்க ஏன் மதிமுக வேணான்னு தான் மக்கள் ஒதுக்குறாங்க? ஏன் அதை நீங்க கொண்டாந்து சொல்லுறீங்க எங்கிட்ட? மக்களோட முடிவு. மதிமுக கட்சியே எங்களுக்கு தேவையில்லைங்க, ஏங்க கூட்டணியில் கொண்டாந்து என் தலையில கட்டுறீங்கன்றாங்க மக்கள். அப்புறம் ஏன் நீங்க கொண்டாந்து மதிமுக கொண்டாந்து எங்கிட்ட சொல்லுறீங்க? மக்கள் ஏத்துக்கிறாங்களா உங்களை? மக்கள் ஏத்துக்காத மதிமுக இருக்குது, மக்கள் ஏத்துக்காத இந்த 2 சீட்டு கம்பெனிலாம் எங்களுக்கு எதுக்கு? அதிமுக திமுக விஜய் கட்சி வந்திருக்கு, பெரும்பான்மை கட்சி, அதோடு பாட்டு போடலாம்ல. உங்களதான் மக்கள் ஏத்துக்கலையே. மக்கள் ஏத்துக்காத தொகுதியில் நீங்க சீட்டு வாங்கிட்டு எங்க தாலியா இருக்கிறீங்க தான் கேட்கறாங்க மக்கள். இதுல வர சவடால் வர பஞ்சு டயல் வர இவங்க பண்றது பிழைப்புவாதம் இருக்கணும். அதுல முற்போக்க வர இருக்கணும். இவங்க முற்போக்கு சக்திகள் இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. உங்களை எல்லாரும் இப்ப சந்தான கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுறாங்கிற மாதிரி இவங்களே சொல்லிட்டு தெரியுது. எவன் சொல்றான்? நாங்க தான் சொல்றோம்ன்ற மாதிரி. என்ன முற்போக்கு சக்தி? என்ன முற்போக்கு இருக்கு இவங்க கிட்ட? ஒரு அதிமுக காரட்ட இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு கூட இல்லைன்னு ஆயிப்போச்சு இவங்க லட்சணம். அந்த கட்சியில இருந்து எடுத்து சேர்க்கிறாங்க. பாஜக பக்கம் போகாம தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பாஜக பக்கம் நான் போவே மாட்டேன்ட்டாரு விஜய். புரியுது இல்ல உங்களுக்கு? இவங்க சொல்ற லாஜிக்கே இல்லை. நீங்களே ஆரம்பிச்சீங்க பாஜகவுக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. நீ என்ன தடுக்கிறது? அவர் தான் போலியே. வேஸ்ட். நீங்க முட்டு கொடுக்குறது ஆதரிங்க. அவர் தான் பாஜக பக்கமே எலெக்ஷன்லயே போலியாங்க. நீங்க தான் காங்கிரஸ் மொத்த விசிகா ஐயுஎம்எல் சிபிஎம் எல்லாம் திமுக பக்கம் நின்றுட்டீங்க. அப்போ ஒரு பாஜக பக்கம் போல தானே.
அதுக்கப்புறம் தேர்தலே போகாதவர் இப்ப போறாரு, இப்ப எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க? பாஜக வந்து முட்டு கொடுத்துருன்னா அவர் தான் போக மாட்டாரு. அவர் தான் கெத்தா நிக்கிறாருல்ல, பாஜகவை எதிர்த்து நிப்போன்னு சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல. அப்புறம் நீங்க பாஜகவே விஜய் எதிர்த்து நிக்கிறாருன்னு சொல்றீங்க. அப்புறம் பாஜக பக்கம் அவர் போயிருவாரு, நாங்க முட்டு கொடுக்குறோம்னா ரெண்டுல எது உண்மை? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு காரணம் வேணும். ஆனா இவ்வளவு மோசமா வந்து 2-3 மாசத்துல இந்த முற்போக்காளர்கள் விஜய் கட்சி விட மோசமா மாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கமெண்ட்ஸ்ல அது இதெல்லாம் அசிங்கமா திட்டுவாங்க நம்ம ஆளுங்க. வேற என்ன பண்ண, கெட்ட வார்த்தையில திட்டுறது, ரவுடித்தனம் பண்றது, இவ்வளவுதான் கட்சி. இவங்க பெரிய கட்சி ஜனநாயகத்தை பத்தி பேசுறாங்களா? இவங்க தொண்டர்கள் என்ன லட்சணத்துல வச்சிருக்காங்க? முற்போக்கெல்லாம் பேசுறாங்க. ஜனநாயக ஜாதி வரியை விமர்சனம் பண்ணாங்கன்னா பேசாம இருப்பாங்க. ஒரு ஜாதி சங்க தலைவரோ அல்லது ஜாதி பெரிய பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்க ஏதாவது இவங்க தலைவரையும் மற்ற விமர்சனம் பண்ணிட்டா ஒரு கருத்து சொல்றதுல பேசாம இருப்பாங்க. மாறாக ஜாதிக்கு வெளியே இருக்கிற முற்போக்காளர்களை இவங்களை ஜனநாயக விமர்சனம் பண்ணா அசிங்கமா திட்டுறது. பயந்தாங்குழிங்க இவங்க எல்லாம். எங்களை தான் திட்ட முடியும், ஜாதி வெளியிட்ட வாலாட்ட முடியாது, மத வெளியிட்ட வாலாட்ட முடியாது, பேசாம இருப்பாங்க. சௌத்ரி தேவர் போன் பண்ணி திட்டுவாரு, அப்படியா சாரி சார்பாங்க. ஆனா இங்க மாதிரி மதிமாறன் முற்போக்காளர்கள் பெரியாரிஸ்டுகள் இவங்களை பிழைப்புவாத அம்பலப்படுத்திட்டாங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. இவ்வளவுதான் இவங்களோட வீரம். யார்கிட்ட எதை எதிர்பார்க்கணும் இருக்கு? இல்ல இவ்வளவுதான்றேன். யாருகிட்ட எதிர்பார்க்கறதுன்னு இல்ல, ஜாதி வரியர்கிட்ட தான் மூர்க்கமா போராடணும். நாங்க போராடுறோம், அங்க போராடுறது இல்ல. அங்க கமுக்கமா இருக்கிறது, பாமக மிரட்டினா கமுக்கமா இருக்கிறது, பெரும்பான்மை ஜாதி சங்க தலைவர் பேசினா கமுக்கமா இருக்கிறது. மாற்றாக பெரியாரிசுக ஜனநாயகமா சொல்லிட்டா மிரட்டுறதுன்னா இந்த பயந்தாங்குழி தரத்தை வீரம்னு பேசி எங்க கிட்ட வீரம் காட்டாதீங்க. சமூக விரோதிகள் கிட்ட ஜாதி வெறியர்கள்ட்ட உங்க வீரத்தை காட்டணும். பெரும்பான்மை ஜாதி வீரர்களா இருந்துக்கிட்டு தலித் விரோதம் பேசுறது, சிறுபான்மைகளுக்கு எதிராக பேசுறேன்னு அவங்க கிட்ட காட்டணும் வீரம். அங்க பம்முறது. இங்க திமுக காரங்கிட்ட, திராவிட இயக்கத்தை சேர்ந்த பெரியாருக்கிட்ட, பெரியாரிசுகள் கிட்ட அடிச்சா ஏன்னு கேட்காத ஆள் இல்லாத அனாத பையில அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து திட்டுறது. இவ்வளவுதான் இவங்க வீரம். அவன் பார்த்துட்டுதா உன்னை உழைச்சி கட்டுருவேங்கிறதுல யார நல்லா கவனிங்க. இவ்வளவுதான் வீரம், வேற எங்கேயும் பம்மட்டாங்க. இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி பூரா. எல்லாத்தையும் விஜய் போட்டு அமைக்க வச்சு உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க அவங்களை எவ்வளவு கூட இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்க ஆகா ஓகன்னு பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்களோட பிஜேபி எதிர்ப்பு மட்டும் அவங்க ஆமாங்க, திமுகவோடு பிஜேபி எதிர்ப்பு இருக்கும்போது இவங்க தீவிரமா பேசுறாங்க. இப்ப எங்க பிஜேபி எதிர்ப்பு பேசுறாங்களா? இப்ப பேசுறாங்களா சொல்லுங்க? இப்ப பேசுறாங்களா அவங்க? திமுக கிட்ட கேளுங்க. இவங்க ஏன் பேசலன்னு அவங்க கிட்ட கேட்கணுமா? அப்புறம் அவங்க ஏன் விஜய் ஏங்க நேற்று மாமல்லபுரத்தில் மைசூர் பாக்கு சாப்பிட வச்சு எங்களை கூட போட்டோ கிட்ட போயிட்டாருங்க, அதையும் திமுக கிட்ட கேட்கணும். அவர் ஃபோன் பண்ணி இவர் திமுக தலைவர், ஏப்பா விஜய் அவங்ககிட்ட ஒரு போட்டோ ஒன்று எடுத்துட்டு அனுப்பிச்சிருக்க கூடாதா, எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்படுறாங்க. அதுவும் கேட்பா, அது என்னங்க பிரஸ் மீட் கொடுக்கும்போது அவர் இல்லைங்க நியாயம் மாதிக்கு அவ்வளவுதாங்க. அவரை வந்து பில்டப் பண்ணி வைக்கிறாங்க தாவேக்கால இருக்கிறவங்க. வெளியில டக்குன்னு வந்துடக்கூடாது, எலெக்ஷன் நேரத்தில் கூட வந்து அப்படி காமிச்சு கொண்டு போனோம், எல்லா தொகுதிக்கும் போயிடக்கூடாது, அதை பிளான் பண்ணி பண்றாங்க. தலைவர்கள் எல்லாரையும் பார்த்துடக்கூடாது. திடீர்னு தலைவர் வீட்டுக்கு போனார் ஜெயிச்சதுக்கு பிற்பாடு, முதலமைச்சர் வீட்டுக்கு வந்தார், எல்லாரும் வீட்டுக்கு போனார். கவனிச்சிங்கல்ல? அதுல ஒரு ஜனநாயக தன்மை உருவாக்குறாங்க. முதலமைச்சர் எடப்பாடி வீட்டுக்கு போனா அங்க ஆள் தூக்குறாங்கல்ல, தூக்குன ஆள் வீட்டுக்கு போனார்ல, இதெல்லாம் போய் தானே இருந்தது. நீங்க வந்து சோப்பா எடுத்துக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்த போது ஏங்க இந்த மாதிரி எடப்பாடி வீட்டு மாதிரி அங்க வந்து 20 பேர் இந்த பக்கம் வராங்க, அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு இவங்க எல்லாம் காப்பாத்துறாங்க, ஜனநாயக காப்பாற்ற போனாங்க. நம்ம வீட்டுக்கு வந்த முட்டுறாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு, ஓடுறாங்க, முட்டி நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறாங்க பேர், இப்படி முட்டுறாங்க. ஒருத்தர் ஓடுறாரு, கட்டி பிடிக்கிறாரு, ஓடுறாரு, முட்டுறாங்க. ஒரு நடிகர்கிட்ட, பிரபலமான நடிகர்கிட்ட யாரு பக்கத்துல போட்டோ எடுக்கிறது, முட்டல் முட்டல் நடக்குது. செம காமெடியா இருக்கு. தாவேக்கா வந்ததுக்கு பிற்பாடு நிறைய பேர் நல்ல அம்பலமா இருக்கிறாங்க. வேற ஏதாவது பேசுவோம், போதும், கடுப்பாகுது.